ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பிப்ரவரி மந்தோடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம தமிழ்நாட்டுடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பெண்டிங் இருக்குது. முதல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த டாபிக் வந்து போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக 2024 தமிழ்நாட்டை ஃபெங்கால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புயல் வந்து தாக்குச்சு இல்லையா? இதனால எக்கச்சக்கமான விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போது நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபெங்கால் புயல்னால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதி வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 498 கோடி ரூபாய் வந்து நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பருவகால பயிர்களுக்கு 22,000, ஸோ பருவகால பயிர்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஹெக்டருக்கு 22,500 ரூபாயும், அதே மாதிரி நெல்லுக்கு ஒரு ஹெக்டாருக்கு 17,000 ரூபாயும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மானாவாரி பயிர்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு 8,500 ரூபாய். ஸோ ஓகேனா மொத்தம் எத்தனை கோடி ரூபாய்? 498.80 கோடி ரூபாய் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஃபெங்கால் புயல், என்ன புயல்? ஃபெங்கால் அப்படிங்கிற இந்த புயலுக்காக வந்து இது பண்ணிருக்காங்க. இந்த ஃபெங்கால் அப்படிங்கிற இந்த பெயர் வந்து எந்த நாடு வந்து சூஸ் பண்ணது அப்படின்னா, சவுதி அரேபியா கொடுத்த நேம் தான் என்ன? ஃபெங்கால் அப்படிங்கிற இந்த நேமு. அதுக்கடுத்து நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, திருச்சி மற்றும் மதுரையில் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் டைட்டில் பார்க் வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஐடி கம்பெனிலாம் நிறைஞ்ச டைட்டில் பார்க் அப்படிங்கிறது முதல்ல 2000ஆம் ஆண்டு தமிழகத்துறை முதல்வர் வந்து கலைஞர் அவர்களுடைய தலைமையில் என்ன பண்ணாங்க, முதல்ல சென்னையில் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போது இந்த டைட்டில் பார்க்கை தமிழ்நாட்டுடைய அடுத்த நகரங்களுக்கும் வந்து கொண்டு போகிறாங்க இருக்காங்க. அதில் முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க, திருச்சி மற்றும் மதுரை. திருச்சி மதுரை இந்த 2 இடத்துலையும் வந்து டைட்டில் பார்க் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அடிக்கல் வந்து நாட்டியிருக்காரு. ஸோ இதுக்காக வந்து எவ்வளோ வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, 717 கோடி ரூபாய் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சம் பேருக்கு, இந்த ஐடி துறையில் கூடிய 12 லட்சம் பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து மூத்த தமிழ் திரைப்பட இயக்குனராக இருக்கக்கூடிய சித்ராலயா கோபு இருக்கார் இல்லையா, அவருக்கு சேஷன் சம்மன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விருது கொடுத்துருக்காங்க. என்ன விருது? சேஷன் சம்மன் அப்படிங்கிற இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் டிவி ஆனந்தம் சேஷாவின் குடும்பத்தினரால் விருது வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த என்ன விருது கொடுத்துருக்காங்க? சேஷன் சம்மன் விருது அப்படிங்கிற இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 546.99 கோடி ரூபாய் சென்னையில் மத்திய கோபுரம், ஆல்ரெடி பார்த்தான், சென்னையில் ஒரு மிகப்பெரிய மத்திய கோபுரம், சென்னை சென்ட்ரல் டவர் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ ஓகே, அடுத்து மருங்கூர். ஸோ மருங்கூர் அப்படிங்கிற இந்த இடம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தொல்லியல் தலம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் தான் என்ன அப்படின்னா மருங்கூர் அப்படிங்கிற இந்த இடம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர் நீளமுள்ள சங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு சங்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கு வந்து உருண்டை, ஓகேங்களா? இந்த பண்டைய சங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கை வச்சு நிறைய விஷயங்கள், இந்த சங்கை வச்சு நிறைய ஆபரணங்கள் இது எல்லாமே வந்து இது பண்ணதுக்கான இடமும் அந்த தடயங்களும் வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 7 மீட்டர் உள்ள சங்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த அகழ்வாராய்ச்சியில் எக்கச்சக்கமான விஷயங்கள், செம்பு, நாணயம், மரகத மணி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தீபகற்ப இந்தியாவின் நீலக்கண் தேனி. ஸோ நீலக்கண் தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பறவையோடைய சைட்டை முதல்ல இதோடைய இருப்பிடத்தை முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில், எங்கே? தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மணக்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கான டாபிக் வந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கி முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்லேருந்து சில டாபிக் பார்க்கலாம். ஸோ முதல் டாபிக் என்ன அப்படின்னா, ஜி கமலினி. ஆல்ரெடி உங்களை பற்றி நம்ம போன எபிசோட்லேயே பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு முக்கியமான கிரிக்கெட் வீராங்கனை தான் யார் அப்படின்னா ஜி கமலினி அவர்கள். அண்டர்-19 இந்தியா டீமில் உள்ள ஒரு வீராங்கனை தான் வந்து கமலினி. ஸோ இவங்க ஒரு முக்கியமான சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 16 வயதில், எத்தனை வயது? வெறும் 16 வயதில் உமன் பிரீமியர் லீக், WPL இருக்கு இல்லையா, ஆண்களுக்கு IPL இருக்க மாதிரி பெண்களுக்கு உமன் பிரீமியர் லீக் இருக்குது. இந்த உமன் பிரீமியர் லீக்கில் மிக குறைந்த வயதில் விளையாடின நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலினி அவர்கள் தான். இவங்க எந்த டீமுக்காக விளையாடிருக்காங்க அப்படின்னா மும்பை இந்தியன்.
ஓகே. ஸோ மும்பை இந்தியன் டீமுக்காக February 18, 2025 போட்டியில் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மும்பை இந்தியனில் இருந்த இன்னொரு வீராங்கனை இருந்தாங்க. இப்போது அவங்களுடைய சாதனையை முறியடிச்சு ஜி கமலினி அவர்கள் இந்த சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து முகமது ஷமி, இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கிரிக்கெட்டர், இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் கூடிய முகமது ஷமி இருக்கார் இல்லையா, இவர் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் பவுலர் டு ரீச் 200 ODI விக்கெட். ஸோ 200 ODI விக்கெட் எடுத்த முதல் இந்திய வீரர். என்னது ODI போட்டி இருக்கு இல்லையா, ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் மிக குறைந்த போட்டிகளில் அதிக விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற பெருமை யாருக்கு போய் சேருது? முகமது ஷமி அவர்களுக்கு போய் வந்து சேருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அஜித் அகர்கர், ஸோ இந்தியாவுடைய வேகப்பந்து வீச்சாளர் அஜித் அகர்கர் இருக்கார் இல்லையா, அவர் தான் மிக குறைந்த போட்டிகளில் 200 விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற இதில் இருந்தார். இப்போது முகமது ஷமி வந்து வெறும் 133 போட்டிகள், 133 போட்டிகளில் 200 விக்கெட் எடுத்து இந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு. ஸோ அடுத்து ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா 11,000 ரன்களை கடந்திருக்காரு. வெகு சில நபர்களே மட்டும்தான் 11,000 ரன்கள் வந்து கடந்திருக்காங்க. இப்போது கரண்டில் யார் கடந்திருக்கா? ரோஹித் சர்மா அவர்கள் அவருடைய 11வது இன்டர்நேஷ்னல் ரன்களை ரோஹித் சர்மா அவர்கள் வந்து கடந்திருக்காங்க. ஸோ இப்போ ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி போட்டி February மாதம் நடந்துச்சு இல்லையா, ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி போட்டி வந்து February மாதம் நடந்துச்சு. இதில் இந்தியாவிற்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில் நடந்த போட்டியில் ரோஹித் சர்மா வந்து இந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு. இதுவரை வெகு கம்மியான நபர் தான், சுனில் கவாஸ்கர், அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, இந்த மாதிரி ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இந்த சாதனையை 11,000 ரன்கள் அப்படிங்கிற சாதனையை வந்து கடந்திருக்காங்க. இப்போது யார் கடந்திருக்கா? ரோஹித் சர்மா அவர்கள் 11,000 ரன் வந்து ஈட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான செஸ் பிளேயர் யார்? பிரக்யானந்தா. ஸோ இவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருவோம். இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு செஸ் வீரர் தான் யார் அப்படின்னா பிரக்யானந்தா. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான செஸ் போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட், என்னது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிற இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா நெதர்லாண்டில் என்ன போட்டி? டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான போட்டி நடந்துச்சு. இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா பிரக்யானந்தா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதை ஃபைனல் போட்டி வந்து பிரக்யானந்தாவிற்கும் டி குகேஷ் இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில இறுதிப் போட்டி வந்து நடந்துச்சு. இதில் டி குகேஷ் அவர்களை வீழ்த்தி பிரக்யானந்தா அவர்கள் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் நெதர்லாந்து நடந்த போட்டியை வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. ஸோ 2-1 அப்படிங்கிற கணக்கில் டி குகேஷ் அவர்களை வீழ்த்தி ரொம்ப விறுவிறுப்பான போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரக்யானந்தா அவர்கள் வாங்கக்கூடிய முதல் டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் டைட்டில். ஓகேவா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைட்டில் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கிராண்ட் மாஸ்டர் தான் வந்து பிரக்யானந்தா. ஸோ இப்போது அவர் என்ன பண்ணுறாரு? டாடா ஸ்டீலுடைய இந்த செஸ் டோர்னமெண்ட் டைட்டில் வந்து வாங்குறாரு. ஸோ அடுத்து ஹை பெய்ட் அத்லீட், உலகத்தில் கூடிய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த விளையாட்டு வீரர்களுடைய பட்டியலில் அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய வீரர்களுடைய பட்டியல் அப்படிங்கிற ஒரு பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் முதல் இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகலுடைய ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஸோ 2025க்கான ஹை பெய்டு அத்லீட். ஸோ 2025க்கான ஹை பெய்டு அத்லீட் அப்படிங்கிற இந்த ரேங்கில் யார் வந்து ஃபஸ்ட் இருக்கா? கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 285 மில்லியன் US டாலர் வந்து வெற்றி பெறாங்க. இதில் பெருவாரியான தொகை வந்து எதில் வருது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான கிளப், சவுதி அரேபியாவோட ஒரு முக்கியமான கிளப்பான அல் நசர். ஸோ அல் நசர் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் கிளப்புக்கு 200 மில்லியன் டீல் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதிலிருந்து அமௌண்ட் அதிகமாக வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு அந்த பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 மில்லியன் வந்து வருது. ஓகே, ஸோ மொத்தம் 285 மில்லியன் US டாலர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு வந்து வருஷத்துக்கு வந்து சம்பாதிக்கிறாரு. ஓகே, இதுக்கு அடுத்தபடி யார் இருக்கா அப்படின்னா ஜான் ராம் அப்படிங்கிற இவர் வந்து 218 மில்லியன் வந்து சம்பாதிக்கிறாரு. அடுத்து 3வது தான் யார் இருக்கா அப்படின்னா லியோனல் மெஸ்ஸி இருக்கார் இல்லையா, அவர் 3வதாக இருக்கார். இவர் வெறும் 135 மில்லியன் US டாலர் வந்து சம்பாதிக்கிறாரு. ஸோ அப்போது கிறிஸ்டியானோட 285, மெஸ்ஸி எவ்வளோ 135 மில்லியன் டாலர் வந்து சம்பாதிக்கிறாங்க.
அடுத்து நம்ம போன எபிசோடில் வந்து பார்த்துருந்தோம் 38வது நேஷ்னல் கேம்ஸ் 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் வந்து உத்தரகாண்டில் நடைபெற்றுச்சு. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான வீரர்கள்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஒட்டுமொத்த அந்த பதக்கப்பட்டியலில் தமிழகம் 5வது இடம் பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த கேம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 38வது நேஷ்னல் கேம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கேமை யார் வந்து தொடங்கி வச்சிருந்தா அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓப்பனிங் செரிமனியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இதோடைய க்ளோசிங் செரிமனியில் இதோடைய அந்த முடியும் போது க்ளோசிங் செரிமனியில் யார் வந்து பங்கேற்றா அப்படின்னா நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அவர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இப்போது என்னாச்சு, 38வது நேஷ்னல் கேம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 39வது நேஷ்னல் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. ஓகேவா. இது எப்போ நடக்க போகுதுன்னா 2026ஆம் ஆண்டு கிடையாது, 2027ஆம் ஆண்டு 2027 2027ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2027ஆம் ஆண்டு தான் என்ன நடக்க போகுது. ஸோ அடுத்த 39 நேஷ்னல் கேம்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இதில் யார் வந்து இந்த கேம்ஸை யார் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யார் நடத்த போகிறா, மேகாலயா தான் வந்து இந்த 39வது நேஷ்னல் கேம்ஸ் எத்தனாவது 39வது நேஷ்னல் கேம்ஸை மேகாலயா வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் டீல் வந்து IOA இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்காங்களே, இவங்க தான் வந்து இதுக்கான ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி அவங்ககிட்ட இது வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இப்போது கரண்டில் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்கன்னா PT உஷா அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ PT உஷா அவர்கள் இருக்காங்க. அவங்களும் மேகாலயோட சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய கொனாட் சங்மா இவங்க 2 பேரும் வந்து பேசி ஃபைனலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ 39 யார் நடத்த போகிறா. ஸோ 39வது நேஷ்னல் கேம்ஸ் வந்து மேகாலயா நடத்த போகிறாங்க. இப்போ கரண்டில் யார் எங்கே நடந்துச்சு, கரண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்டில் நடந்துச்சு. அதுக்கடுத்து 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுகள் 9th ஏஷியன் வின்டர் கேம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சைனாவில் ஹார்பின். ஸோ சைனாவில் ஹார்பின் அப்படிங்கிற ஒரு இடத்துல 9வது ஏஷியன் வின்டர் கேம்ஸ் 9வது ஏஷியன் வின்டர் கேம் எங்கே நடந்திருக்கு, ஹார்பிங். ஸோ ஹார்பிங் அப்படிங்கிற இடத்துல சைனாவில் வந்து நடந்திருக்கு. பிப்ரவரி 7ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரை இந்த போட்டி வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான் வந்து மெடல் டேலியில் டாப்பில் இருக்காங்க. யார் டாப்பில் இருக்கா, ஸோ சைனா தான் வந்து இந்த போட்டியில் மெடல் டேலியில் டாப்பில் வந்து இருக்காங்க. எவ்வளோ மெடல் அப்படின்னா கிட்டத்தட்ட 85 மெடல் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ இந்த போட்டிக்கு வந்து இந்தியா ஒரு மிக பெரிய நம்பர் ஆஃப் த இது வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இதில் இந்தியாவுடைய 59 அத்லெட். ஸோ இதில் வந்து இந்தியாவுடைய 59 அத்லெட் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துருக்காங்க. ஓகே. ஸோ எங்கே நடந்திருக்கு, 9வது ஏஷியன் வின்டர் கேம் 9வது ஏஷியன் வின்டர் கேம் வந்து ஹார்பிங், சைனாவில் ஹார்பிங் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஸோ அடுத்து ஜேக்கப் கிப்ளிமோ. ஸோ ஜேக்கப் கிப்ளிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரன்னர், இந்த ஒரு அத்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சாதனையை வந்து பண்ணியிருக்காரு ஜேக்கப் கிப்ளிமோ. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரத்தான் ஓடக்கூடிய உகாண்டா நாட்டை சேர்ந்த வீரர். ஸோ மேரத்தான் ஓடக்கூடிய உகாண்டா நாட்டை சேர்ந்த வீரர் தான் யாருன்னா ஜேக்கப் கிப்ளிமோ. யார், ஸோ ஜேக்கப் கிப்ளிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வீரர், இவர் ஒரு மிக முக்கியமான சாதனையை வந்து பண்ணியிருக்காரு. அது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் மேரத்தான் இருக்கு இல்லையா, இப்போ ஃபுல் மேரத்தான் அப்படிங்கிறது. ஸோ ஃபுல் மேரத்தான் அப்படிங்கிறதுனா 42 கிலோமீட்டர். ஃபுல் மேரத்தான் அப்படிங்கிறது 42 கிலோமீட்டர் ஓடினாங்க அப்படின்னா வந்து ஃபுல் மேரத்தான். அதே இது ஹாஃப் மேரத்தான் அப்படிங்கிறது 21 கிலோமீட்டர் வந்து ஓடினாங்க அப்படின்னா அது வந்து ஹாஃப் மேரத்தான். ஸோ இந்த ஹாஃப் மேரத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு முக்கியமான சாதனை வந்து பண்ணியிருக்காரு. வெறும் 56 நிமிஷத்தில் 21 மீட்டரை வந்து 21 கிலோமீட்டர் வந்து கடந்து வேர்ல்டு ரெக்கார்டு யார் பண்ணியிருக்கா, ஜேக்கப் கிப்ளிமோ. ஸோ ஜேக்கப் கிப்ளிமோ வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இவர் உகாண்டா நாட்டை சார்ந்தவர். ஸோ உகாண்டா நாட்டை சேர்ந்த ஜேக்கப் கிப்ளிமோ அந்த சாதனை பண்ணியிருக்காரு. இந்த போட்டி, இந்த மேரத்தான் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஹாஃப் மேரத்தான் வந்து பார்சிலோனா. எங்கே, ஸோ பார்சிலோனால தான் இந்த போட்டி நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி யார் இந்த சாதனையை வச்சுருந்தா அப்படின்னா 2024 இதே மாதிரி சாதனை நவம்பர் 2024 எத்தியோப்பியாவை சார்ந்த யோமிஃப் அப்படிங்கிற ஒரு ஆத்லெட் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். இப்போது அந்த சாதனை யார் முடிவச்சிருக்கா, ஜேக்கப் கிப்ளிமோ. யார், ஜேக்கப் கிப்ளிமோ வந்து முறியடிச்சிருக்காரு. அடுத்து ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் கேம். இந்த ஸ்போர்ட்ஸ் கேம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கேம் விளையாடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் வந்து இப்போது அதுக்காக ஒரு ஒலிம்பிக் போட்டி வந்து நடத்துகிறாங்க. ஸோ முதல்ல இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து 2027ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி இந்த போட்டியை வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா. இது என்ன அப்படின்னா நம்ம ஆன்லைன் கேம்ஸ், இப்போ நார்மல் கேம் ஒலிம்பிக் கேம் அப்படிங்கிறது ட்ராக்கில் நடக்கும்.
ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன்லேயே விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு பேர் தான் என்னன்னா இ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ உலகத்துடைய முதல் இ ஸ்போர்ட்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா சவுதி அரேபியாவில். ஓகேவா? ஸோ சவுதி அரேபியாவில் இந்த முதல் இ ஸ்போர்ட்ஸ் வந்து 2027 நடக்க போகுது. யாரை ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியும் இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, முதல் ஒலிம்பிக் இ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸை சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்க. அடுத்து சில முக்கியமான ஸ்கீம்ஸ் நம்ம மத்திய அரசாங்கம் அதே மாதிரி மித்த மாநிலங்களுடைய முக்கியமான திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ முதல் திட்டம் என்ன அப்படின்னா ஸ்வலம்பனி ஸ்வலம்பனி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இந்த திட்டத்தை வந்து யார் நடைமுறைப்படுத்துகிறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், நம்மளுடைய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இந்த அமைச்சகம் தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்வலம்பினி அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக அசாம், மேகாலயா, மிசோரம் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திறன் மேம்பாடு வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு திறன் மேம்பாடு வழங்கி அவங்கள ஒரு தொழில் முனைவோர்களாக இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து தொழில் முனைவோர்களாக மாற்றுறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்னன்னா ஸ்வலம்பினி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான திட்டம். யார் நடத்துகிறா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அடுத்து பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா. இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டமானது 2024 பட்ஜெட்டில் போடப்பட்ட திட்டம் தான் பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தை வர இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் இந்த ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து மேலே இப்போ ரூஃப் டாப் சோலார் பிளான்ட்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் வந்து அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஸ்கீம் தான் பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம். ஸோ February 13, 2025 எப்போ February 13, 2025 இந்த பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் போடப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடையுது, கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் நிறைவடையுது. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து ஆரம்பித்தாங்க, இப்போ 1 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 2027 2027 இருக்கு இல்லையா, 2027 எப்போ 2027 1 கோடி என்ன கொண்டு வரணும், 1 கோடி ரூஃப் டாப் சோலார் பிளான்ட். ஸோ 1 கோடி ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். என்ன திட்டம், பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தி 1 வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த 1 வருஷத்தில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த திட்டத்தில் எந்த ஸ்டேட்டில் அதிகமான ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் தான் அதிகமான சோலார் பவர் பிளான்ட் வந்து இந்த சூரியகர் முஃப்தி பிஜிலி யோஜனாவில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிரதான் மந்திரி அன்னதத்த ஆயுஷ் சன்ரக்ஷ் அபியான் அப்படிங்கிற இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து 2025-2026 வரை இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பிரதான் மந்திரி அன்னதத்த ஆயுஷ் சன்ரக்ஷ் அபியான் அப்படிங்கிற இந்த திட்டம் அப்படிங்கிறது யாருக்காக உள்ளது அப்படின்னா இது விவசாயிகளுக்கு அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நியாயமான விலை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி அன்னதத்த ஆயுஷ் சன்ரக்ஷ் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு 3 முக்கியமான திட்டங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம், பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், அடுத்து பிரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து இப்போ நார்மலாக பிடிஎஸ் இருக்கு இல்லையா, நார்மலாக வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இந்த எம்எஸ்பி மூலயமா பொருட்களை யார் மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும், அரசாங்கம் மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரசாங்கமும் சரி தனியார்களும் வந்து என்ன பண்ணிக்கலாம், விவசாயிகள்கிட்ட இருந்து எம்எஸ்பி மூலியமாக பொருட்களை வாங்கிக்கலாம். இது வந்து முதல் திட்டம். அதே மாதிரி ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிக்கு வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும். அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் நடக்காமல் அரசாங்கம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஃபண்டு தான் இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற
அப்படிங்கிற இந்த ஃபண்டு. அடுத்து இந்த ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து நம்மளுடைய எம்எஸ்பி மாதிரி தான். இந்த ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எம்எஸ்பி மாதிரி தான். ஆனால் எம்எஸ்பிக்கும் ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போது எம்எஸ்பியில் என்ன பண்ணணும், அரசாங்கம் வந்து பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கிப்பாங்க. இப்போது கோதுமையோ அரிசியோ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் வந்து என்ன விலையை வந்து நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த விலை கொடுத்து விவசாயிகள்கிட்ட இருந்து ப்ரொக்யூர் வந்து பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த எம்எஸ்பி இந்த ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்டில் மார்க்கெட்டில் ஒரு விலை போகுது. இந்த ரெண்டு விலைக்கும் இடையிலான கேப் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரசாங்கம் வந்து எம்எஸ்பி ஒரு மூட்டை அரிசிக்கு வந்து எம்எஸ்பி 100 அப்படிங்கிற மாதிரி விலை வச்சிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் அதே அரிசி எவ்வளோக்கு தான் போகுது, வெறும் 80 ரூபாய்க்கு தான் போகுது. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா, 80 ரூபா 100 ரூபா, அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 20 ரூபா டிஃப்ரென்ஸ். அந்த 20 ரூபாய் மட்டும் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. விவசாயிகள் கிட்ட இருந்து எந்த விதமான பொருட்களையும் வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக எம்எஸ்பியில் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு மூட்டைக்கு 100 ரூபா அப்படின்னா அந்த 100 ரூபாயை அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு அந்த ஒரு மூட்டை நெல்லை வந்து வாங்கிப்பாங்க. ஆனால் அந்த ப்ரைஸ் டெஃபிஷியன்சியில் எம்எஸ்பி ரேட்டுக்கும் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ரேட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. எந்த விதமான ஃபுட் கிராப்பையும் வாங்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் தானே ப்ரைஸ் டெஃபிஷியன்சி. அப்போ ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம், ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம், ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த 3 விஷயங்கள் தான் எதில் வருது. இது 3 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதத்த ஆயுஷ் அன்ரக்ஷ் அபியான் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் கீழே வருது. ஸோ அடுத்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. என்னது, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தி, இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தி கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் முடிய போகுது. இது எப்போ கொண்டு வந்தாங்க, 2016ஆம் ஆண்டு 2016 2016ஆம் ஆண்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து திட்டத்துக்கு பேர் தானே பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம். ஓகேவா, இந்த திட்டம் மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கிராப் இன்சூரன்ஸ், விவசாயிகளுக்கு வந்து கிராப் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு திட்டம் தான் என்ன இந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம். இதில் வந்து ராபி, காரிஃப் இந்த மாதிரி எல்லா கிராப்ஸ்க்கும் வந்து 1 ரூபா 2 ரூபா மட்டும் என்ன பண்ணால் போதும், விவசாயிகள் வந்து ப்ரீமியம் கட்டினா போதும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே யார் பார்த்துப்பா, ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து அரசாங்கமே வந்து கட்டிப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கு பேர் தான் என்னன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம் தொடர்ந்து இப்போது 9 ஆண்டுகள் வந்து ஆக போகுது. ஸோ அடுத்து பிக்ஷிதா கவுன் பிக்ஷிதா ஒடிசா. இது வந்து ஒடிசா அரசாங்கத்துடைய ஒரு திட்டம் தான் என்னன்னா பிக்ஷிதா கவுன் பிக்ஷிதா ஒடிசா அப்படிங்கிற இந்த திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து ஒடிசா அரசாங்கம் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி, கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஒடிசா அரசாங்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒடிசா அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கிராமங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. கிராமங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக, எதுக்காக, கிராமங்களுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒடிசா அரசாங்கம் இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. என்னது, பிக்ஷித் கவுன் பிக்ஷித் ஒடிசா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை ஒடிசா அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து சில முக்கியமான ஆப்ஸ், ஸோ நம்மளுடைய மத்திய அரசாங்கத்தில் சில முக்கியமான ஆப்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ் சுவிதா அப்படிங்கிற ஒரு ஆப். என்ன ஆப், ஹஜ் சுவிதா அப்படிங்கிற இந்த ஒரு ஆப். இதை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஹஜ் சுவிதான் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எதுக்காக உள்ளது அப்படின்னா, ஹஜ் பில்கிரிமேஜ், ஹஜ் புனித யாத்திரைக்கு போகக்கூடிய பயணிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹஜ் புனித யாத்திரைக்கு போகக்கூடிய பயணிகளுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆப். ஸோ ஹஜ் புனித பயணத்துக்கு போகக்கூடிய பயணிகள் இருக்காங்க, அவங்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டதான் என்ன இந்த ஒரு முக்கியமான ஆப். ஆப்போட பேர் என்ன, ஹஜ் சுவிதா. ஸோ ஹஜ் சுவிதான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு முக்கியமான ஆப்பு. ஓகேவா. ஸோ அடுத்த முக்கியமான ஆப் என்ன அப்படின்னா ஆர்பிஐ டேட்டா. இது வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க லான்ச் பண்ண ஒரு முக்கியமான ஆப் தான் ஆர்பிஐ டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்பு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 11,000க்கும் மேற்பட்ட எக்கனாமிக் டேட்டாஸை, ஸோ கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட எக்கனாமிக் டேட்டாவை ஆர்பிஐ வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து பப்ளிக் ஆக்சஸ்க்கு கொடுக்குறதுக்காக உள்ள ஒரு ஆப்பு தான் ஆர்பிஐ டேட்டா. ஸோ ஆர்பிஐடைய டேட்டாவை பப்ளிக் ஆக்சஸ்க்காக கொடுக்க போகிற ஒரு திட்டம் தான், ஒரு ஆப் தானே ஆர்பிஐ டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான ஆப்பு. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸில் இன்னும் சில முக்கியமான நியூஸ் வந்துருக்கு. ஸோ ஐசிசி 2025ஆம் ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி போட்டி வந்து யார் ஹோஸ்ட் பண்ணால்,
பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இந்தியா அந்த போட்டியில் பங்கேற்க மாட்டோம், பாகிஸ்தான் நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் பாகிஸ்தானுக்கு வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் இந்தியாவுடைய வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம், எங்களுக்கு தனியாக ஒரு நியூட்ரல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால ஐசிசி என்ன பண்ணியிருந்தாங்க, நியூட்ரல் வேணுவாக துபாயை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. அப்போ இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராஃபி போட்டி 2 இடத்துல நடைபெற்றுச்சு. ஒன்று பாகிஸ்தான் நடைபெற்றுச்சு, அதே மாதிரி இந்தியா எந்தெந்த போட்டியில் விளையாடுறாங்களோ அது எல்லாமே ஒரு நியூட்ரல் வென்று நடந்துச்சு. அந்த நியூட்ரல் வென்று தான் என்ன, துபாயில் நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த போட்டிக்கான தீம் சாங் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜீத்தோ பாசி கேல்கே, எனது ஜீத்தோ பாசி கேல்கே அப்படிங்கிற இந்த ஒரு தீம் சாங் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த தீம் சாங் யார் பாடியிருக்கா அப்படின்னா ஆத்திஃப் அஸ்லாம். ஸோ ஆத்திஃப் அஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சிங்கர் இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஐசிசிக்கான தீம் சாங், ஐசிசி 2025 சாம்பியன்ஷிப் டிராஃபி போட்டிக்கான தீம் சாங்கை வந்து பாடியிருக்காரு. எங்கே நடந்திருக்கு, பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்தியா விளையாடக்கூடிய போட்டிகள் மட்டும் நியூட்ரல் வெனுவான துபாயில் நடந்திருக்கு. ஸோ அடுத்து டொனேட் ஆர்கான் சேவ் த லைஃப் கேம்பெயின், டொனேட் த ஆர்கான் சேவ் த லைஃப் கேம்பெயின் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான கேம்பெயின், அந்த ஆர்கான் டொனேஷன் இருக்கு இல்லையா, உறுப்பு தானத்தை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீமை யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா ஐசிசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஐசிசி வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிப்ரவரி 12 2025 இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில 3வது ஒரு நாள் போட்டி வந்து அகமதாபாத்தில், இந்தியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான 3வது போட்டி அகமதாபாத்தில் நடந்துச்சு. ஸோ இந்த போட்டியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா டொனேட் ஆர்கான் சேவ் லைஃப், என்னது டொனேட் ஆர்கான் சேவ் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான கேம்பெயின், டொனேட் ஆர்கான் சேவ் லைஃப் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயினை யார் வந்து நடத்தியிருக்கா, ஐசிசி இந்த கேம்பெயினை நடத்தியிருக்காங்க. ஸோ அடுத்து ஷோலே அக்தர் அப்படிங்கிற இவங்க யாருன்னா, இவங்க வந்து பங்களாதேஷோட முக்கியமான உமன் கிரிக்கெட்டர். ஓகேங்களா. ஸோ ஷோஹில் அக்தர் அப்படிங்கிற இவங்க யார், பங்களாதேஷுடைய முக்கியமான உமன் கிரிக்கெட்டர். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரப்ஷன் அப்புறம் அந்த பெட்டிங்லாம் இருக்கு இல்லையா, இதில் ஈடுபட்டதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐசிசி பேன் வந்து பண்ணிட்டாங்க. ஐசிசி வந்து இவங்கள பேன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேன் ஆகக்கூடிய உமன் கிரிக்கெட்டர். இதுவரை எந்த உமன் கிரிக்கெட்டருமே வந்து கரப்ஷன் சார்ஜ்னால பேன் வந்து ஆனது கிடையாது. ஸோ ஆண்களில் நிறையா பேர் வந்து பேன் ஆகிருக்காங்க, பட் பெண்களில் யாருமே வந்து என்ன பண்ணதில்லை அப்படின்னா பேன் ஆனதே கிடையாது. ஸோ முதல்ல பெட்டிங்காக இந்த கரப்ஷனில் ஈடுபட்டதுக்காக பேன் ஆகக்கூடிய உமன் கிரிக்கெட்டர் யார், பங்களாதேஷை சார்ந்த ஷோஹில் அக்தர் அப்படிங்கிற இவங்க தான் வந்து பேன் ஆகிறாங்க. ஸோ அடுத்து சில முக்கியமான பர்சனாலிட்டிஸ், இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருந்தால் சில முக்கியமான பர்சனாலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல யார் அப்படின்னா நவீன் சாவ்லா. ஸோ நவீன் சாவ்லா அப்படிங்கிற இந்த நபர், இவர் ஏன் நியூஸில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டார். 2025 பிப்ரவரி மாதம் நவீன் சாவ்லா அப்படிங்கிற ஒரு முக்கியமான லீடர் வந்து இறந்து போயிருந்தார். இவர் யார் அப்படின்னா 2009ஆம் ஆண்டு, எப்போ 2009 2009ஆம் ஆண்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக, 2009ஆம் ஆண்டு தலைமை தேர்தல் ஆணையராக சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்த நபர் தான் யாருன்னா நவீன் சாவ்லா. ஸோ இவர் வந்து 2009ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கும், அந்த எலெக்ஷனை சிறப்பாக நடத்தி கொடுத்தது யார், நவீன் சாவ்லா அவர்கள். ஸோ இப்போது நவீன் சாவ்லா அவர்கள் இறந்து போயிருக்காரு. ஸோ அடுத்து சி கிருஷ்ணவேணி. ஸோ முக்கியமான ஆக்ட்ரஸ், ஒரு முக்கியமான தெலுங்கு ஆக்ட்ரஸ் தான் வந்து சி கிருஷ்ணவேணி. இவங்க எக்கச்சக்கமான படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 102 வயதில் ஹைதராபாத்தில் சி கிருஷ்ணவேணி அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அடுத்து சில முக்கியமான சமிட்ஸ், இந்தியாவில் ரீசெண்டாக நடந்த முக்கியமான சமிட்ஸ் பற்றி பார்க்கலாம். முதல் சமிட் என்ன அப்படின்னா குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட். என்னது குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை, ஏப்ரல் 12லேருந்து ஏப்ரல் 13 வரை குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட், குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு மிக முக்கியமான மாநாடு வந்து நடக்குது. இந்த மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில். ஸோ துபாயில் இந்த குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட், குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு மிக முக்கியமான மாநாடு நடந்திருக்கு. ஸோ இதில் உலகத்தில் உள்ள முக்கியமான இந்த பீஸ் கீப்பர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இதில் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி 72 ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த மாநாட்டில் பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. ஸோ அடுத்து பிம்ஸ்டெக் உடைய யூத் சமிட் 2025 பிம்ஸ்டெக் இளைஞர்கள் மாநாடு.
பிம்ஸ்டெக் இளைஞர்கள் மாநாடு, பிம்ஸ்டெக் யூத் சமிட் 2025 நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11 வரை, எப்போ வர பிப்ரவரி 7லேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரை இந்த பிம்ஸ்டெக் யூத் சமிட் வந்து நடந்திருக்கு. இது எங்கே நடந்துருந்துச்சு அப்படின்னா காந்தி நகரில், ஓகேவா. ஸோ குஜராத்தில் காந்தி நகரில் தான் பிம்ஸ்டெக் யூத் சமிட் 2025 பிம்ஸ்டெக் யூத் சமிட் வந்து காந்தி நகரில் நடந்துருந்துச்சு. ஸோ இதோடைய முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிம்ஸ்டெக் நாடுகள் இருக்காங்க இல்லையா, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒன்று கூட்டி இவங்களுக்கு தேவையான இவங்களை மேம்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாடுகளுக்கு இடையில் ஒரு பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் ஏற்படுத்தணும். இந்த நாடுகளுக்கு மத்தியில் ஒரு பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பிம்ஸ்டெக் யூத் சமிட்டோடைய ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்குது. ஓகே, அடுத்து ரொம்ப 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 முக்கியமான சமிட். ஸோ ஏஐ சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு சமிட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பாரிஸில். ஸோ ஏஐ சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு சமிட் வந்து பாரிஸில் நடந்திருக்கு. இதில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சமிட்டில் வந்து பங்கேற்றுருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம இன்னும் சில டாபிக், முக்கியமான பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.